குவார்டர் இருக்கு, ஆனா வாட்டர் இல்லையே. ஒரு பீர் பாட்டில் ரெடி பண்றதுக்கு 120 லிட்டர் தண்ணி செலவாகுது. ஒரு கார் ரெடி பண்றதுக்கு 70 லட்சம் லிட்டர் தண்ணி செலவாகுது. ஃபேக்டரி வேணாம்னு நாங்க சொல்லவே இல்ல. இவ்வளவு லிட்டர் தண்ணி செலவு பண்ணி ஆடம்பரமா ரெடி பண்ணக்கூடிய ஃபேக்டரிஸ் எங்க ஊர்ல வேணான்றோம். இந்த ஃபாரினர்ஸ் இருக்காங்களே, மொர்ரை மூசா, சரியான ஆள் அவங்க ஊர்ல இருக்க தண்ணி எல்லாம் பத்திரமா லாக்கர்ல வச்சுட்டு நம்ம ஊர்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிருது. அப்ப நாங்க தண்ணி எங்க போவோம்? கேட்டா மேட் இன் இந்தியா. கடல் நீரை குடிநீர் ஆக்கிடலாம். Desalinization is the best thing he is saying. கடல் நீரை சுத்தமாக்கணும் சொல்லி ஒதுக்குற அமௌண்ட் எல்லாம் சுத்தமாக்கிறாங்க. சுத்தமா மழை தண்ணி வந்தது, அதெல்லாம் மொத்தமா விட்டுட்டோம். குஜராத்ல வெறும் 42 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. அதை வச்சு ஒரு வருஷத்துக்கு தேவையான தண்ணி அழகா பிளான் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பக்கா பர்மிட்டான வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஆனா இங்க சென்னையில மட்டும் 120 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. தண்ணி எங்கப்பா? சீனால 22,000 டேம் இருக்கு. அதே அளவு மக்கள் தொகை கொண்ட இந்தியால 4,300 டேம் தான் இருக்கு. கொஞ்சோடு மக்கள் தொகை இருக்கிற அமெரிக்கா கூட 6,635 டேம் வச்சிருக்காங்க. டேம் கட்ட கொடுத்த காசுல தான் நான் ஒரு 3-4 பீச் ஹவுஸ் கட்டிட்டேன். அதுலயும் தண்ணி இருக்கு, இதுலயும் தண்ணி இருக்கு. அப்புறம் என்ன? ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்ன உடனே விவசாய லேண்டா இருந்தாலும் அடிச்சு புடுங்குறீங்கல்ல. மேம்பாலம் கட்டணும் அப்படின்றதுக்காக கல்யாண மண்டபத்துக்கு போய் சைட்ல கலாய்க்கிறீங்களா? மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்த உடனே குழந்தைங்க விளையாடுற பார்க்கா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பட்டையை கலப்புறீங்கல்ல. அப்புறம் என்ன? குளம், குட்டம், ஏரி இந்த மாதிரி இடத்துல கட்டி இருக்கிற காலேஜ், பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் அடிச்சு தூக்கு. தண்ணி முக்கியம். வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் ஏ தாமட பட கொஞ்சம் ஏ எனக்கு வேண்டாம்.